நம்ம இந்தியா 47,000 கிலோ தங்கத்தை ரகசியமா விமானத்துல இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்போ தங்கம் வாங்க வேண்டாம்னு பிரதமர் மோடி சொல்றதுக்கும் அன்னைக்கு நடந்த அந்த ரகசிய சம்பவத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. 1991ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி. நம்மகிட்ட இருந்த அந்நிய செலாவணி வெறும் 2 வார இறக்குமதிக்கு மட்டுமே போதுமானதா இருந்துச்சு. நாடு திவாலாகிற நிலைமை. வேற வழியே இல்லாம அப்போதைய சந்திரசேகர் அரசு ஒரு தைரியமான முடிவெடுத்தாங்க. ஆர்பிஐ கவர்னர் வெங்கடரமணன் தலைமையில சுமார் 47 டன், அதாவது 47,000 கிலோ தங்கத்தை பேக் பண்ணி ரகசியமா விமானம் மூலமா இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. நம்ம ஊர்ல கஷ்டம்னா நகையை அடகு வைக்கிற மாதிரி நம்ம நாடே $405 மில்லியன் அவசர கடனுக்காக நம்ம தங்கத்தை இங்கிலாந்துல அடமானம் வச்சுது. இது தேசிய அவமானம்னு பல பேர் கொந்தளிச்சாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட இன்னொரு 20 டன் தங்கத்தையும் வித்து $215 மில்லியன் திரட்டினாங்க. ஆனா இந்த ஒரு முடிவு தான் இந்தியா வெளிநாட்டு கடனை கட்ட முடியாம திவாலாகிறத தடுத்து நிறுத்துச்சு. இதுக்கு அப்புறம் வந்த PV நரசிம்மராவ் அரசு செஞ்ச பொருளாதார சீர்திருத்தங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற மாபெரும் இந்தியாவுக்கு அடித்தளம். இப்போ சர்வதேச போர் பதட்டம் காரணமா அந்நிய செலாவணியை காக்க ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. வரலாறு திரும்புதா? அந்நிய செலாவணி வெளியேறத தடுக்கவே இந்த நடவடிக்கை. அன்னைக்கு தங்கம் நாட்டை காப்பாத்துச்சு, இன்னைக்கு தங்கம் வாங்குறது நாட்டுக்கு ஆபத்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க.